ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ரை இட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நான் சொரக்காயை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம யூஸ்வலாக கேரட் பீன்ஸ் இல்லை பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல் இந்த மாதிரி தான் நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ணுவோம். இன்றைக்கி சொரக்காயை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு கூட சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். மெயினாக இந்த சொரக்காய் சாப்பிட்றதுனால, நம்ம டயட்டில் இதை சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம இப்போது டயட் இருக்கிறவங்க, ரொம்ப சீக்கிரம் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த சொரக்காயை அவங்க டயட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் முதல்ல லிட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது க்ளே பாட். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ மஸ்டர்ட் சீட்ஸ் ஸ்ப்ளாட்டர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ ஆனியனும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணுவேன். ஆனியன் வதங்கிறதுக்கான அளவுக்கு மட்டும் இப்போது நான் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூடயே நல்லா சாட்டே பண்ணலாம். ஓகே, வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சொரக்காய் ஆட் பண்ண போகிறேன். நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம், அதாவது அந்த சில்லி பவுடர், மஞ்சள் இதெல்லாம் இந்த காயில் நல்லா ஒட்டும். இப்போது இது பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு சால்ட் இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த காய் வேகும்போது அந்த உப்பு, மசாலா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகும். கம்ப்ளீட்டாக இந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி இது கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆகணுங்க. அப்போ நம்ம பொரியல் ரெடி. நான் இன்றைக்கி இதில் தேங்காயெல்லாம் கடைசியாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சொரக்காய் நான் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு காரணமே இது நல்லா நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போது நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த பொரியல் வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி, இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நான் ஆட் பண்ண எல்லா தண்ணியும் இது நல்லா உறிஞ்சிடுச்சு. ப்ளஸ் இந்த காயும் நல்லா வெந்திருக்கு, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணலாம். அப்புறம் நம்மளோட சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். If so, please hit the like button and don't forget to subscribe to my channel. It means a lot to me. I keep on telling this in every single video. So please do subscribe to my channel and get notified by clicking the bell icon. Thanks for watching.